வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி மொச்சக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பச்சை மொச்சக்காய் நமக்கு இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதில் 1/2 கிலோ வாங்கி இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு புளி குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மொச்சக்காயை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். குக்கரில் அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இனி குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பச்சை மொச்சக்காய் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அதனால் வெறும் 4 விசில் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இனி குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 10 சின்ன வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 5 பல் பூண்டு, ஒரு 4 கத்திரிக்காய் அதை நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கிடச்சா நீங்கள் ஒரு முருங்கைக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடலாம். எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணிக்கிடலாம். இனி மசாலுக்கு தேவையான பொருள் 5 இல்லாட்டினா 6 வத்தல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 3 அல்லது 4 சில் தேங்காய். இது எல்லாத்தையும் நல்லா மைய வெளுதாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கடுகு போட்டிருக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு, அது செவந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கிடலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம தக்காளியும் இதோட சேர்த்துக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துருவோம். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வதக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல உப்பு சேர்க்குறேன். இனி கொஞ்சமாக மஞ்சத்தூள். கத்திரிக்காவை நல்லா சுருளாக வதக்கிடுவோம். இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கிடலாம். மசாலா அரைச்ச தண்ணியையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கிடுவோம். நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். புளி கம்மியாக சேர்க்க விரும்புகிறவங்க தக்காளியை கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு கொதி வர நேரத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சக்காயையும் இதோட சேர்த்துக்கிடலாம். குழம்பு இப்போ கொதி வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சக்காயை சேர்க்கலாம். மொச்சக்காய் வேக வச்ச தண்ணியும் இதோடய சேர்த்துக்கிடணும். நம்ம அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா வேக விட்டுருவோம். அந்த நேரத்தில் கத்திரிக்காய் இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ திறந்து பார்ப்போம்.
இனி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோ இல்லைன்னா சிம்மரில் போட்டோ குழம்பு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம வேக வச்சு இறக்கிக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிருச்சு. மொச்சக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மொச்சக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.